விஜய் ஜாதகத்தை பொறுத்தவரைக்கும் ஜாதகம் பவராக தான் இருக்குது. இதில் என்ன ஒரு விஷயம்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆட்சி வந்து நீடிக்குமா நீடிக்காதங்கிற பற்றி எல்லாரும் அதான் கேள்வியாக இருக்காங்க. இப்போதைக்கு அந்த ஆட்சிக்கு இதில் ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன் கேட்டுங்க. இன்னைக்கு விஜய் ஜெயிச்சிட்டாரெல்லாம் ஆச்சரியப்படுறாங்கல்ல, விஜய் ஜெயிச்சது காரணமே அண்ணாமலை தான். எப்படின்னு கேட்குறீங்களா? நல்லா தெரிஞ்சுங்க. எடப்பாடி ஐயாவோட அரசியல் எதிர்காலம் எப்படி இருக்கும்? அவர் கன்னியா ராசி அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்காரு. அவருக்கு இந்த 26 மே 26 குரு பகவான் பயிற்சி 11ஆம் இடத்துக்கு வர்றாரு. லாபஸ்தானத்துக்கு உச்சம் பெறாரு. அவருக்குள்ள பிரச்சனை எல்லாமே சால்வ் ஆயிடும். உதயநிதியோட ஜாதகம் வந்து கலைஞர் ஜாதகத்தோட பவர்ஃபுல்னு பல வாட்டி சொல்லியிருக்கேன். அவர் வந்து முதலமைச்சருக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் இப்போதைக்கு கிட்டன்ஸ்ல இல்லை, முன்னாடி தான் அந்த மாதிரி அமைப்பு. சீமானை பற்றி பல வாட்டி நம்ம சொல்லியிருக்கேன். சீமானுக்கு 1%, 3-4%, 5%, 8% வந்தீங்க. தனியாக கட்சி அங்கீகாரம் பெற்றுச்சு. அதை ஒழுங்காக பயன்படுத்தியிருந்தா இன்னைக்கு சீமான் தலைமையிலான கூட்டணி ஆட்சி தான் அமைஞ்சிருக்கும். கடந்த 2011 உலகக்கோப்பையில் இந்தியா தான் வெல்லும், ஆஸ்திரேலியா அரையிறுதிக்கு கூட தகுதி பெறாது என்பதை 45 நாட்கள் முன்பே கணித்த 2006ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் திமுக தலைவர் கருணாநிதியின் ஜாதகத்தை வைத்து திமுக தலைமையிலான கூட்டணி 163 174 இடங்கள் உறுதியாக வெல்லும் என்பதை 10 நாட்கள் முன்பே மிக துல்லியமாக கணித்த 2009 மக்களவை தேர்தலில் மன்மோகன் சிங் தான் பிரதமராக வருவார் என்பதை 35 நாட்கள் முன்பே கணித்த கடந்த முறை நடந்த மக்களவை தேர்தலில் மோடி தான் பிரதமராக வருவார் என்பதை 48 நாட்கள் முன்பே கணித்த நமது சிவவாக்கு ஜோதிடர் ருத்ர ஜெயக்குமார். ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. ஓம் சிவாய நம. ருத்ர ஜெயக்குமார், சிவவாக்கு ஜோதிடர். 2026 சட்டமன்ற தேர்தல் முடிஞ்சு தாவேக தலைவர் விஜய் அவர்கள் முதலமைச்சராக வந்து ஆட்சி அமைச்சிருக்கிறாரு. எனக்கு அவரை பற்றியுமே ஒரு சில கேள்விகள் இருக்கு. அதுக்கப்புறமா இந்த அரசியல் சூழலில் ஈடுபட்டிருக்க எல்லார் பற்றியுமே ஒரு சில கேள்விகள் இருக்கு. எல்லார் பற்றின கேள்வியுமே நீங்கள் தெளிவாக பதில் சொல்கிறீங்களா? கண்டிப்பாக சொல்கிறேன் ஐயா. என்னுடைய முதல் கேள்வி என்னன்னா, தாவேக தலைவர் முதலமைச்சர் விஜய் அவர்கள் இப்போ ஆட்சி அமைச்சிருக்கிறாரு. அவரோட ஆட்சி நிலைச்சு நிற்குமா? அப்புறம் வந்து அவரோட அரசியல் எதிர்காலம் எப்படி இருக்கும்? இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஓம் சிவாய நம. சிவவாக்கு ஜோதிடர் ருத்ர ஜெயக்குமார். நல்ல கேள்வி கேட்டீங்க. முதல்ல நம்ம சிஎம் முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு முதல்ல நன்றியை சொல்லியிருக்கோம், தேங்க்ஸ் சொல்லியிருக்கோம், வாழ்த்துக்களை சொல்லுவோம். காரணம் என்னன்னா, 2 பெரிய கட்சியையும் எதிர்த்து நின்று வெற்றி பெற்றிருக்காரு. இமாலயா வெற்றி, பெரிய நம்ப முடியாத வெற்றி, ஆச்சரியமான வெற்றி. அந்த மாதிரி இது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் ஏற்கனவே பல வீடியோவில் சொல்லியிருக்கேன். உதயநிதி ஜாதகம் வலுவாக இருக்கும், உதயநிதியோட விஜய் ஜாதகம் அதிக பவர், அதுக்கு மேலே அண்ணாமலை பவர்னு பல வாட்டி சொல்லியிருக்கேன், பல வீடியோவில் சொல்லியிருக்கேன். எல்லா ஆதாரமும் இருக்குது. கடந்த 25 வருஷமாக 2001 ஜெயலலிதா அம்மாவுக்கு, கலைஞரியாவுக்கு, 2011 உலகக்கோப்பையிலேருந்து எல்லாத்துக்கும் சொல்லியிருக்கோம். எல்லாம் கரெக்டாக நடந்துக்கிட்டு இருக்கு. நம்ம ஜோதிடர் ப்ளஸ் சிவனடியார் அந்த அடிப்படையில் விஜய் ஜாதகத்தை பொறுத்தவரைக்கும் ஜாதகம் பவராக தான் இருக்குது. இதில் என்ன ஒரு விஷயம்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆட்சி வந்து நீடிக்குமா நீடிக்காதங்கிற பற்றி எல்லாரும் அதான் கேள்வியாக இருக்காங்க. இப்போதைக்கு அந்த ஆட்சிக்கு எந்த பிரச்சனையும் வரது வாய்ப்பு கிடையாது. எப்படி பார்த்தாலும் விஜய் ஆட்சியை பொறுத்த வரைக்கும் கிரக சூழ்நிலையெல்லாம் வந்து இப்போதைக்கு கொஞ்சம் சாதகமாக இருக்குது. குரு பயிற்சி மட்டும் ஜென்மத்துக்கு வர்றாரு. கொஞ்சம் போராடி தான் ரன் பண்ணுற மாதிரி இருக்கும், இந்த ஆட்சியை நடத்துகிற மாதிரி இருக்கும். இருந்தாலும் ஒரு வருஷத்துக்கு ஒன்றும் செய்ய முடியாது. அதுக்கப்புறம் வேணால் சூழ்நிலைகள் மாறலாம், கிரகம் மாறலாம், தசை பற்றி மாறும். அப்போ உள்ள சூழ்நிலை உதவி அப்போ பார்த்துக்கலாம். இப்போதைக்கு ஒன்றும் பிரச்சனை வராது. விஜயை பொறுத்த வரைக்கும் நல்லபடியாக ஆட்சி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் மிக பிரகாசமாக இருக்குது. ஐயா, என்னோட அடுத்த கேள்வி, விஜய்க்கு அடுத்தபடியாக இருக்க இளம் தலைவரான அண்ணாமலை அவர்களை பற்றி, அண்ணாமலை அவர்களோட அரசியல் எதிர்காலம் எப்படி இருக்கும்? அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் கடந்த பல வருடங்களாக நம்ம தான் பேசிக்கிட்டு இருக்கோம், தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கோம். அண்ணாமலை வந்து நான் ஏற்கனவே வீடியோ விட்டுருக்கேன் நார்தன் மீடியாவில். 2024 11ஆம் மாதம் 9 லட்சம் பேர் பார்த்துருக்காங்க. உதயநிதியோட விஜய் ஜாதகம் பெருசு. விஜய்க்கு 2 பேரோட பயங்கர பவரில் அண்ணாமலை இருப்பார், இன்டர்நேஷனல் லெவலில் இருப்பார்னு சொன்னேன். அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா முதலமைச்சராக விஜய் பதவி ஏற்றிருக்காரு, எதிர்கட்சி தலைவராக உதயநிதி பதவி ஏற்றிருக்காரு. இந்த சமயத்தில் அண்ணாமலை எங்கே இருக்காருன்னா அமெரிக்கா யூனிவர்சிட்டியில் இருக்கார். வேர்ல்டு லெவலில் முக்கியமான இடத்துல பேசிக்கிட்டு இருக்கார். அந்த சிறப்பு இப்போ திருப்பி வர்றாரு, 10ஆம் தேதி வர்றாரு. வந்ததுக்கப்புறம்
அண்ணாமலை திருப்பி பார்த்தீங்கன்னா அண்ணாமலை இல்லாமல் இந்த எலெக்ஷனே கிடையாது. இதில் ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன் கேட்டுங்க. இன்னைக்கு விஜய் ஜெயிச்சிட்டாரெல்லாம் ஆச்சரியப்படுறாங்கல்ல, விஜய் ஜெயிச்சது காரணமே அண்ணாமலை தான். எப்படின்னு கேட்குறீங்களா? நல்லா தெரிஞ்சுங்க. அண்ணாமலை வந்து கிட்டத்தட்ட போராடி அந்த பிஜேபி கட்சியை வளர்த்து 11+% வளர்த்து வச்சிருந்தார். எடப்பாடி ஐயா வந்து நல்ல மனுஷனாக இருந்தால் கூட மற்றவங்க பேச்சை கேட்டு அண்ணாமலையை பிஜேபி தலைவர் எடுக்க வச்சது தப்பு. அதனால தான் இன்னைக்கு வந்து இவருக்கு இந்த பிரச்சனை. அண்ணாமலை மட்டும் பிஜேபி தலைவராக இருந்திருந்தால் இன்னும் 10-12% விஜய்க்கு குறைஞ்சிருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சீமானோட 4% விஜய்க்கு போயிட்டு, அதனால தான் விஜயால முதலமைச்சர் வர முடிஞ்சிச்சு. ஆனால் திருப்பி அண்ணாமலை வந்து பொறுப்பேற்று தலைவராக பொறுப்பேற்றாருன்னு வச்சுங்களேன், திருப்பி பிஜேபி தமிழ்நாட்டில் மிக சிறப்பாக வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லை, இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். அண்ணாமலை தனியாக கட்சி ஆரம்பித்தா அப்படின்னா பிஜேபியில் இருந்தால் எவ்வளோ போகிற அதோட டவுன் மடங்கு போகிற ஒருவர். காரணம் என்ன, மற்ற எல்லாரும் ஒரு முன்னாடி வந்துடுவாங்க. அண்ணாமலை அந்த அளவுக்கு ஜாதக பவராக இருக்குது. அதனால் எதிர்காலங்களில் வந்து அண்ணாமலைக்கு வந்து எதிர்காலம் சிறப்பாக இருக்குது. அரசியல்லையும் மேன்மை அடைவார், அரசாங்கத்தில் உயர் பதவிக்கு வருவார். அடுத்து முக்கியமான ஒரு கேள்வி ஐயா. 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு அப்புறமா நிறைய குழப்பமான சூழல் இருந்தது. அதுக்கு நடுவில் ஒரு குழப்பமானது தான் அதிமுக கட்சி 2ஆ பிளவுபடுறதுன்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் நிறைய போயிட்டு இருந்தது. எடப்பாடி ஐயாவுக்கும் அப்புறம் வந்து சி வி சண்முகம் ஐயாவுக்கும் நிறைய பிரச்சனை போயிட்டு இருந்ததா நியூஸ்லாம் வந்திருந்தது. இப்போ எனக்கு அதை பத்தி தான் கேள்வியே. அதிமுக கட்சியோட எதிர்காலம் எப்படி இருக்கும், எடப்பாடி ஐயாவோட அரசியல் எதிர்காலம் எப்படி இருக்கும், அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. கண்டிப்பாக நல்ல கேள்வி. இதை தான் தமிழ்நாடு ஃபுல்லாக இந்தியா ஃபுல்லாக எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அவர் கன்னியா ராசி அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்காரு. அவருக்கு இந்த 26 மே 26 குரு பகவான் பயிற்சி 11ஆம் இடத்துக்கு வர்றாரு, லாபஸ்தானத்துக்கு உச்சம் பெறாரு. அவருக்குள்ள பிரச்சனை எல்லாமே சால்வ் ஆயிரும். அவரோட பிரச்சனை கட்சி ரீதியாக உள்ள பிரச்சனைகள் அவருக்கு இன்னும் எதிரியே இருக்க வாய்ப்பு கிடையாது. அவர் தலைமையிலான அதிமுக மீண்டும் எழுச்சி வரும், அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. இந்த மாதிரி எதிரிகள் மட்டும் இல்லை, அவருக்கு துரைகளும் அதிகமாக இருந்தாங்க. எல்லாம் ஒவ்வொன்றா கழிச்சு போயிட்டு இருக்கு. அதிமுக எடப்பாடி ஐயா இருக்கிற வரைக்கும் அதிமுக அவரு தான். அதுக்கப்புறம் வேற யாராவது வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதிமுக எதிர்காலம் கண்டிப்பாக பிரகாசமாக இருக்கும். வர உள்ளாட்சி தேர்தல் மற்றும் பார்லிமெண்ட் எலெக்ஷனில் இதில் எல்லாம் நல்லா சிறப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் 2031 அப்போ உள்ள காலகட்டத்துக்கு பார்த்துக்கலாம். அதே மாதிரி இந்த 26ஆம் தேதியிலேருந்து எடப்பாடிக்கு டயம் ஒர்க் அவுட் ஆகி எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்கும், நெகட்டிவ்க்கு வேலை கிடையாது. ஐயா, என்னுடைய அடுத்த கேள்வி என்னன்னா, மறுபடியும் ஒரு இளம் தலைவர் பற்றி தான். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு அப்புறமா எதிர்க்கட்சி தலைவரா பொறுப்பேற்ற திரு உதயநிதி அவர்கள் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. அவரு தமிழ்நாடோட முதலமைச்சர் ஆவறதுக்கு சாத்தியக்கூறுகள் இருக்கா, அவரோட அரசியல் எதிர்காலம் எப்படி இருக்கும், இதை பத்திலாம் கொஞ்சம் விவரமா சொல்லுங்க ஐயா. கண்டிப்பா உதயநிதியை பத்தி நான் நிறைய பேசியிருக்கேன். உதயநிதி வந்து மந்திரி ஆவாருன்னு நம்ம தான் சொல்லியிருந்தோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உதயநிதியோட ஜாதகம் வந்து கலைஞர் ஜாதகத்தோட பவர்ஃபுல்னு பல வாட்டி சொல்லியிருக்கேன். ஏன்னா கிரகங்கள்லாம் நல்ல வேல்யூஷனாக இருக்குது. அதனால தான் இளமையிலேயே எடுத்தோடனே எம்எல்ஏ, எடுத்தோடனே மந்திரி, எடுத்தோடனே துணை முதலமைச்சர், 2வது முறையாக ஜெயிச்சு எதிர்கட்சி தலைவர். அந்த அளவுக்கு ஒரு ஜாதக வேல்யூஷன் நல்லா இருக்கு. இப்போ ஒரு ஜாதகம் எப்படி பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் எதிர்கட்சி தலைவராக நல்லா சிறப்பாக பணியாற்றி பேரு புகழ் அடைவார். எதிர்காலங்களில் அவர் வந்து முதலமைச்சருக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இப்போதைக்கு கிட்டன்ஸில் இல்லை, பின்னாடி தான் அந்த மாதிரி அமைப்பு. கிட்டத்தட்ட இந்த அமைப்பு இப்படி பார்க்க போனோம்னா இன்னும் ஒரு 2 வருஷத்துக்கு அந்த அமைப்பு கிடையாது. 2 வருஷத்துக்கு பிறகு காலகட்டங்கள் மாறும், தசை புத்தி ஜாதக அமைப்பு மாறும். அப்போ உள்ள அமைப்பு படி அந்த நேரத்தில் வர்றதுக்கு வாய்ப்பு இருந்தால் அதை நிச்சயம் அறிவிப்பேன். அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. ஐயா, இவ்வளோ நேரம் நான் கேட்ட கேள்வி எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப தீர்க்கமாகவும் தெளிவாகவும் பதில் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி ஐயா. அதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம், இது நான் தனிப்பட்ட முறையில் நீ கேட்கறதுனால சொல்லணும் கடமைப்பட்டிருக்கேன். சீமானை பற்றி பல வாட்டி நம்ம சொல்லியிருக்கேன். சீமானுக்கு 1%, 3%, 4%, 5%, 8% வந்தீங்க. தனியாக கட்சி அங்கீகாரம் பெற்றுச்சு, அதை ஒழுங்காக பயன்படுத்தியிருந்தா இன்னைக்கு சீமான் தலைமையிலான கூட்டணி ஆட்சி தான் அமைஞ்சிருக்கும். இன்னைக்கு இந்த 2026 அதை விட்டு தனியாக நிற்கிறேன், இதாக நிற்கிறேன். அப்பயே நான் சொன்னேன், தனியாக நேராக வண்டி ஓட்ட முடியாது, வளைஞ்சு தான் போகணும்னு சொல்லியிருந்தேன். கிடைச்ச வாய்ப்பை மிஸ் பண்ணிட்டாரு. 8.4 ஆகிட்டு 4 இன்னுமே எவ்வளோ ஆகும்னு தெரியல. திருப்பியும் சரியாக முயற்சி எடுத்தால் கூட்டணி அமைச்சு உள்ளாட்சி தேர்தல் வர பார்லிமெண்ட்டில் நின்று உங்களோட உறுப்பினர்களை நிலைநாட்டில் மட்டும்தான் உங்கள் கட்சி வந்து மேலும் வளரும்.
ஏன்னு கேட்டிங்கன்னா நீ கூட்டணிலாம் தனியாக நிற்கிறான் யார் நிற்க முடியும், எப்படி ஜெயிக்க முடியும்? கூட்டணின்னா ஒரு உள்ளாட்சி தேர்தலில் சில அமைப்புகள் வரலாம், வந்தாங்கன்னா கொஞ்சம் கட்சி வலுப்பெறும். அடுத்து பார்லிமெண்ட்லேயும் அதே மாதிரி கூட்டணி நல்ல கூட்டணி அமைச்சிங்கன்னா ஒரு சில சீட்டு பிடிச்சி உங்கள் சார்பாக பார்லிமெண்ட்டில் பேச நீங்கள் கூட பார்லிமெண்ட்டில் ஆகலாம், எம்பியாக கூட ஆகலாம். அந்த மாதிரி வாய்ப்பு இருக்குது. அதை சரியாக பயன்படுத்திங்க. ஓம் சிவாய நம. ஓமா இருக்கும் அனைவரும். நன்றி, வணக்கம்.